ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 நாளுக்கு முன்னாடியே ரீரிலீஸ்னு சொல்லிட்டு பிளான் பண்ண மூவி இது வந்து இப்போ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பிளான் பண்ணியிருந்தா கூட சரி ஏதோ பண்ண முடியலன்னு சொல்லலாம். 40 நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ண ஒரு மூவி வந்து எல்லாமே புக்கிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபயராக போச்சு. ஒரு ரீரிலீஸ் மூவிக்கு இவ்வளோ புக்கிங் ஆனதே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 17,000 18,000 டிக்கெட் வரையும் புக்கிங் ஆயிருக்கு. ரோகிணில் மட்டுமே 4,000 டிக்கெட் புக்கிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் நிக்கிலேஷ் ட்வீட் போட்டுருந்தாரு. கமலா தேட்டர் ஓனரும் என்ன சொன்னார்னா, இது வரைக்குமே அஜித் சார் மூவிலே வந்து பார்த்தீங்கன்னா வாலி பில்லாவெலாம் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம், இந்த அளவுக்கு புக்கிங் ஆனதில்லை, அந்த அளவுக்கு எதிர்பார்த்தோம், எங்களுக்கே அது ஏமாற்றம் தான், எங்களுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசும்போது என்கிட்ட கமலா தேட்டர் ஓனர் சொன்னார். என்னோட ரிக்வெஸ்ட் என்ன வைக்கிறேன்னா, தயவு செஞ்சு அந்த பிரியா நாயர் மேடம் வந்து தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்கள் இதுக்கப்புறம் இந்த படத்தை பண்ணுற ஐடியா இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா தயவு செஞ்சு இதுக்கப்புறம் எந்த அஜித் சார் படத்தையும் தயவு செஞ்சு நீங்கள் ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, ப்ராப்பரான ஒரு போஸ்ட் வெளியில், ப்ராப்பரான ஒரு ட்ரைலர் வெளியில், ட்ரைலரே ரொம்ப அடிமட்டமாக வெளியே ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஃபேன் மேடெல்லாம் எடிட் பண்ணுவாங்க, அதுவே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க செலவு பண்ணி, ஒரு ட்ரெய்லரு அவ்வளோ அடிமட்டமாக ரிலீஸ்